இன்றைக்கு நாங்கள் கிரேட் 11 சிலபஸில் உள்ள முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி பற்றின ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அதாவது இந்த பாடத்தில் இந்த பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே. அதுக்காக வேண்டி ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். சரியா? முதல்ல கைத்தொழில் புரட்சின்னு சொன்னால் என்னான்னு சொல்லி விளங்கணும். சரியா? அப்போ கைத்தொழில் புரட்சி என்றால் என்னான்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கைத்தொழில் புரட்சி முதலாவதாக இங்கிலாந்தில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி படிப்போம். சரியா? அப்படி இங்கிலாந்தில் முதல்ல கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதற்கான பின்னணி என்ன, காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதில். சரியா? இந்த பாடத்தில் முழுக்க நான் இங்கிலாந்துன்னும் சொல்லுவேன், பிரித்தானியாண்டும் சொல்லுவேன். ரைட்? பிரித்தானியான்னு சொன்னாலும் இங்கிலாந்துன்னு சொன்னாலும் ஒரே நாடு தான். கைத்தொழில் புரட்சி எந்த துறைகளில் ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்ப்போம். அதோடு அந்த துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்னு சொல்லியும் பார்ப்போம். சரியா? அடுத்தது கைத்தொழில் புரட்சி ஏனைய நாடுகளுக்கு எப்படி பரவுச்சின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு தலைப்பின் கீழ். அதுக்கு பிறகு கடைசியாக கைத்தொழில் புரட்சியால் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது இலங்கையில் எப்படி கைத்தொழில் புரட்சி பரவிச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். சரியா? இப்படி இவ்வளோ விஷயங்களையும் தான் நாங்கள் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ரைட். இப்போ நாங்கள் முதலாவது கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன என்று சொல்லி விளங்கி கொள்ளணும். சரியா? கைத்தொழில் புரட்சின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், மனிதன் தன்னுடைய கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்கிறதோட குறுகிய காலத்தில், அதாவது கொஞ்சம் காலத்துக்கு கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்திய பெரிய ஒரு மாற்றம் தான் இந்த கைத்தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ரைட்? விளங்கிச்சா? கையால் செய்யக்கூடிய பொருட்களை அதாவது கையால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இயந்திரங்களை பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தி செஞ்சது தான் கைத்தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரியா? இப்போ உதாரணமாக ஒரு உடுப்பு தைக்கிறதுக்கு கையால் தைக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் எடுக்கும்னு வைங்களே. சரியா? அதையே ஒரு மெஷினில் தைச்சோம்னு சொன்னால் 2 நாளில் எத்தனை உடுப்பு தைக்கலும். அப்போ அங்கனக்குள்ள உற்பத்தி அதிகமாகுது. உற்பத்தி அதிகமாகினு சொன்னால் அங்கனக்குள்ள எங்களுக்கு வருமானமும் கூடும். எல்லா துறைகள்லையும் இப்படி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டதால் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குடிசை கைத்தொழிலாக இருந்தது எல்லாம் தொழிற்சாலைகளுக்கு மாறினதால் இது கைத்தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரைட்? அடுத்தது நாங்கள் கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பமும் வளர்ச்சியும் அப்படின்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். சரியா? 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாகுது. ரைட்? இந்த பிரித்தானியாவை 3ஆம் ஜார்ஜ் மன்னன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த கைத்தொழில் புரட்சி அங்கே ஆரம்பிக்குது. இப்படி 1760க்கு பிறகு ஏற்பட தொடங்கிய இந்த கைத்தொழில் புரட்சி 1800களுக்கு பிறகு, அதாவது 19ஆம் நூற்றாண்டாக கொள்ளத்தான் ஐரோப்பாவில் உள்ள ஏனைய நாடுகளுக்கும் உலகத்தில் உள்ள ஏனைய கண்டங்களுக்கும் இந்த கைத்தொழில் புரட்சி இங்கிலாந்துல இருந்து பரவ தொடங்குது, வெளியுலகத்துக்கு பரவ தொடங்குது. சரியா? அதுவரை காலமும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம், அதாவது 50 வருஷங்கள் வரை இந்த கைத்தொழில் புரட்சி அப்படின்னு சொல்றது பிரித்தானியா உள்ளுக்கு மட்டுமே நடந்து கொண்டு இருக்குது. ரைட்? இப்போ அடுத்தது நாங்கள் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பின்னணி என்ன, கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கான காரணங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது பிரித்தானியாவில் காணப்பட்ட அரசியல் உறுதிநிலை. ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டா அந்த நாட்டில் ஒரு முன்னேற்றமோ அல்லது ஒரு புரட்சியோ அல்லது ஒரு பாரிய வளர்ச்சி ஏற்படணும்னு சொன்னால் முதலாவது அந்த நாட்டோட அரசியல் நிலை உறுதியானதாக இருக்கணும். அப்பத்தான் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அந்த வகையில் பிரித்தானியாவில் அரசியல் நிலைமைகள் ஸ்திரத்தன்மையோட, அதாவது உறுதியான நிலையில் இருந்ததால தான் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ரைட்? அடுத்தது பிரித்தானிய அரசு பல்வேறு வர்த்தக சட்டங்களை ஏற்படுத்தி
பல வர்த்தக தொடர்புகளையும் ஏற்படுத்தி வைத்திருந்துச்சு. சரியா? அதோட பிரித்தானிய அரசு என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னா, வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கான முழு சுதந்திரத்தையும் நாட்டு பிரஜைகளுக்கு வழங்கி இருந்துச்சு. சரியா? அதாவது லீகலாக என்ன செய்யலும், என்ன வர்த்தகம் வேண்டாலும் செய்யலும் அப்படின்னு சொல்லி முழு சுதந்திரத்தையும் நாட்டு மக்களுக்கு கொடுத்து வச்சிருந்துச்சு. சரியா? அப்போ நாட்டில் உள்ள வர்த்தகர்களுக்கு அரசே சப்போர்ட் பண்ணக்குள்ள அங்கே ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படும். அடுத்தது பிரித்தானிய அரசு வர்த்தகத்தில் ஈடுபடுறவங்களுக்காக வேண்டி, அதாவது வர்த்தகர்களுக்காக வேண்டி உதவி மற்றும் வரி சலுகைகளையும் பாராளுமன்றத்தின் மூலம் வழங்கியது. இப்போ பிஸ்னஸை ஆரம்பிக்கக்குள்ளேயே இவ்வளோ வரி கட்டணும் அவ்வளோ வரி கட்டணும்னு வரிச்சுமையை மக்கள்கிட்ட மேலே போடாமல், அதாவது வர்த்தகர்கள்ட மேலே போடாமல் அவங்களுக்கு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கொஞ்சம் முன்னேறினத்துக்கு போகிற வரி கட்டுற மாதிரி, அப்படி அந்த மாதிரி சில வரி சலுகைகளை அவங்களுக்கு கொடுத்துச்சு. இந்த காரணங்களால தான் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு. ரைட்? முதலாவது அரசு சரியாக இருக்கணும். சரியா? அடுத்தது பணம் இருக்கணும். ஒரு ஆர்டருக்கு நினைவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆர்டரில் சொல்கிறேன். ரைட்டா? முதலாவது அரசு சரியாக இருக்கணும், அதுக்கு போகிற பணம் இருக்கணும். சரியா? அப்போ ரெண்டாவது ரீசன் என்னன்னு சொன்னால், கைத்தொழில்களுக்கு பண முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பலர் பிரித்தானியாவில் இருந்தாங்க. அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகத்தின் வளர்ச்சியால் செல்வந்தர்கள் பலர் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கைத்தொழில் துறைக்கு பண முதலீடு செய்கிறதுக்கும் முன் வந்தாங்க. ஒருத்தர்கிட்ட நல்ல ஐடியா செய்யுது, ஆனால் சல்லி இல்லை, முதலீடு செய்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் ஒன்று இல்லை, சரியா, இன்வெஸ்டர் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியாக்கள் அப்படியே தான் நிற்கும். அது ஒரு முன்னேற்றமுமே அடையாது. இப்படி இந்த ஐடியா உள்ள ஒருத்தருக்கு முதலீட்டாளர்கள் கிடைக்கக்குள்ள பல புதிய மாற்றங்களும் கண்டுபிடிப்புகளும் ஏற்படும். இப்படி ஏற்பட்டதுனால தான் அங்கே கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அடுத்த ரீசன் விருத்தியடைந்த வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் பிரித்தானியாவில் தோற்றம் பெற்றமை. இப்போ அந்த காலகட்டத்தில் தான் பிரித்தானியாவில் நல்ல முன்னேற்றம் அடைந்த வங்கி முறைகளும் நிதி நிறுவனங்களும் உருவாகுது. இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கைத்தொழில் துறைகள்லையும் வியாபாரத்திலையும் முதலீடு செய்கிறதுக்கான கடன் வசதிகளை வழங்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் முன்வர்றதால வர்த்தகர்களுக்கு அது பெரிதும் உதவியாக இருந்துச்சு. சரியா? எனவே இந்த காரணங்களுக்காக வேண்டியும் பிரித்தானியால கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாகியது. ரைட்? இப்போ நாங்கள் அடுத்த காரணத்தை பார்ப்போம். அடுத்த காரணம் என்னன்னு சொன்னால், பிரித்தானியால அந்த காலத்தில் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்து இருந்தமை. முதலாவது ஒன்று நினைவு வச்சுக்கொள்றதுக்காக நான் ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தேனே, அது என்னது? முதலாவது அரசு சரியாக இருக்கணும், அதுக்கு பிறகு பணம் இருக்கணும், அதுக்கு பிறகு ஐடியா இருக்கணும். சரியா? இந்த ஐடியாஸ் தான் என்னன்னு சொன்னால் விஞ்ஞான அறிவுன்னு நான் சொல்கிறேன். விளங்குதா? இப்போ என்னன்னு சொன்னால், 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. சரியா? இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டதுனால அங்கே புதிய சிந்தனைகளும் கருத்துகளும் பிரபலமடைய தொடங்கிச்சு. இதே தான் பிரித்தானியாலே நடக்குது. எனவே இதன் விளைவு தான் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வழிகோலினத்தோட இயந்திரங்களோட உருவாக்கத்துக்கும் காரணமாக இருந்துச்சு. அடுத்த ரீசன் மூலப்பொருட்களை இலகுவாக பெற முடிந்தமை. அது என்னன்னு சொன்னால், கைத்தொழிலுக்கு தேவையான கனிய வளங்கள், அதாவது மூலப்பொருட்களான இரும்பு, நிலக்கரி என்பன அதிக அளவில் பிரித்தானியாவில் காணப்பட்டுச்சு. சரியா? இயற்கை வளங்களான இரும்பு, நிலக்கரி எல்லாம் அங்கே இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுவும் அதிகமாக கிடைச்சிச்சு. அது சுட்டி கைத்தொழில் புரட்சி அங்கே ஆரம்பமாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ நினைவு வச்சுக்கொள்றதுக்கு லேசாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் தானே. முதலாவது காரணி அரசு சரியாய்க்கணும், ரெண்டாவது சல்லி பணம் இருக்கணும், மூணாவது ஐடியா இருக்கணும், அதுதான் விஞ்ஞான அறிவுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பொருள் இருக்கணும், அதுதான் மூலப்பொருட்கள் இலகுவாக கிடைத்தமை. அடுத்தது ஆள் தேவை. ஆள் தேவைன்னு சொல்கிறது ஊழியர்கள் தேவை. சரியா? இதுவும் பிரித்தானியால இருந்துச்சு. அதாவது கைத்தொழில் துறைக்கு தேவையான ஊழியர்கள் பிரித்தானியால இலகுவாக கிடைச்சாங்க. அதுவும்
கைத்தொழில் புரட்சி பிரித்தானியால ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த ஊழியர்கள் எப்படி இலகுவாக கிடைச்சாங்கன்னு சொன்னா, நிலமானிய முறையிட வீழ்ச்சியை தொடர்ந்து சிலுவை போருக்கு போன நிலமானிய அடிமைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நகரங்கள்ல ஈக்க தொடங்கினாங்க. நகரங்கள்லயே வேலை தேடிக்கொண்டு அங்கேயே ஈக்க தொடங்கினாங்க. அவங்களோட கிராமங்களுக்கு போகல. இதனால பெருமளவு தொழிலாளர்கள் கிடைச்சாங்க. ரைட். அடுத்தது நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கத்தின் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த கிராமிய விவசாயிகள் வேலைக்காக வேண்டி நகரங்களுக்கு செல்ல தொடங்கினாங்க. இதனாலேயும் மேலதிக தொழிலாளர்கள் இலகுவாக கிடைச்சாங்க. இந்த நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நில உடைமையாளர்கள் விவசாயிகள்கிட்ட இருந்த சின்ன சின்ன நிலங்களை ஒன்று சேர்த்து பெரிய விவசாய பண்ணைகளை உருவாக்கினாங்க. சரியா? இதுதான் நில அடைப்பு இயக்கம் அல்லது வேலி அடைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது சந்தைப்படுத்துதல். சரியா? இப்போ ஒரு கைத்தொழில் எடுத்தால் அதை பெருசாக செஞ்சேன்னு சொன்னால் அதை விற்கிறதுக்கு சந்தை தேவை, ஆட்கள் தேவை. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா அதுவும் பிரித்தானியாவில் இருந்துச்சு. அதாவது பிரித்தானியாவில் வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சு இருந்துச்சு. ரைட். அதாவது பிரித்தானியாவுக்குன்னு சொல்லி ஒரு வலுவான ஒரு சந்தை காணப்பட்டது. அதோட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் மூலம் பொதுவான ஒரு சந்தை ஒன்று அங்கே உருவாகி இருந்துச்சு. அதாவது வளர்ச்சி அடைஞ்ச சந்தை ஒன்று காணப்பட்டுச்சு. எனவே உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கான இலகுவான வழிகளும் பிரித்தானியாவுக்கு கைகூடி இருந்தது. அடுத்தது மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், குடியேற்ற நாடுகள் அதிகரித்தமை. அதாவது முதல்ல குடியேற்ற நாடுகள்னு சொன்னால் என்னன்னு விளங்கி கொள்ளணும். குடியேற்ற நாடுகள்னு சொல்கிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிச்சி அந்த நாட்டில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி குடியேற்றங்களை அமைச்சு கொள்வது தான் குடியேற்ற நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பிரித்தானியாவுக்கு கீழே பல குடியேற்ற நாடுகள் அந்த காலத்தில் காணப்பட்டுச்சு. உதாரணமாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை குறிப்பிடலும். அதோட இப்படி பிரித்தானியாவுக்கு கீழே பல குடியேற்ற நாடுகள் இருக்குது தானே. இப்போ அந்த குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பிரித்தானியாவில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. அப்போ பிரித்தானிய பொருட்களுக்கு இந்த குடியேற்ற நாடுகளில் அதிக கேள்வி ஏற்பட்டுச்சு. கேள்வி ஏற்படுதுன்னு சொன்னால் தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ உதாரணமாக பிரித்தானியோட பருத்தி துணிகளுக்கு இந்தியாவில் அதிக அளவு கேள்வி ஏற்பட்டுச்சு. சரியா? கேள்வி நிலவுச்சு. எனவே குறுகிய காலத்தில் அதிக உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை பிரித்தானியாவுக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ உடுப்பு அதிகமாக தேவைப்படுற இடத்துல குடிசை கைத்தொழிலாக உடுப்பை செஞ்சு கொண்டிருந்தா எந்த காலத்தில் செஞ்சு எந்த காலத்தில் குடியேற்ற நாடுகளுக்கு இறக்குமதி செய்கிறது? அது சுட்டி பிரித்தானியாவுக்கு என்ன ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், குடிசை கைத்தொழில்களாக இருந்த தொழில்களை எப்படி சரி முன்னேற்றணும் அப்படின்ற தேவை பிரித்தானியாவுக்கு ஏற்படுது. இதனாலையும் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ரைட். இதெல்லாம் தான் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள். சரியா? 9 காரணங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட. நினைவு வச்சுக்கோங்க. ஓகே. இப்படி மேலே சொன்ன அனைத்து காரணங்களும் பிரித்தானியாவில் ஒரு சேர ஏற்பட்டதால தான் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் உருவாகிச்சு. ரைட். விளங்கிச்சா? இப்போ நான் இவ்வளோ நேரம் படித்து தந்ததுல இருந்து 3 வினாக்கள் கேட்குறேன். அதுக்கு விட தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். முதலாவது கேள்வி, கைத்தொழில் புரட்சி எந்த நூற்றாண்டில் ஆரம்பமாகியது? ரெண்டாவது கேள்வி, கைத்தொழில் புரட்சி முதலில் ஏற்பட்ட நாடு எது? மூன்றாவது கேள்வி, எந்த மன்னனின் காலத்தில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாகியது? ரைட். இந்த 3 கேள்விக்கும் யாரை விட சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.